கும்பராசி அன்பர்களே, குபேர யோகம் எப்பொழுது கிடைக்கும் என ஏங்கிக் கொண்டிருக்கும் ராசி இந்த ராசி தான். பொதுவாக இந்த ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரு பலனோடு தொடங்குது. அப்போ இந்த ராசி பார்த்தீங்கன்னா ஏழரை சனி இருக்கா இல்லையா, இந்த ராசிக்கு அதுவும் உண்டு. அப்போ எப்படி சார் இந்த வருடம் இருக்க போகுது, அதை பற்றி தான் பார்க்கும். முதல்ல குரு உச்சம் பெறும் சூழ்நிலை சில மாதத்தில் வந்துடும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு உச்சம் பெற்று உங்கள் ராசிநாதையை பார்க்கும் காலகட்டத்தில் புகழ் உச்சிக்கு செல்லும் ராசி கும்பராசி. அப்போ இந்த ராசி பார்த்திங்கன்னா பாப்புலாரிட்டி கிடைக்கும், புது புது ஆப்பர்ச்சுனிட்டிகள், திடீர்னு நிறைய வாய்ப்புகள் பிறக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பல பக்கம் இந்த கான்டாக்ட் வரும். இந்த ராசி எப்பொழுதுமே சோஷியல் மீடியா, இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா, அன்றைய காலகட்டத்தில் நோட்டீஸ் விளம்பரங்கள் மூலமே ஜெயித்தது இந்த கும்பராசி. ஏனென்றால் 10க்குரிய 3க்குரியவரும் ஒரே செவ்வாயாக வருகிறார். 3ங்கிறது பப்ளிசிட்டின்னு அர்த்தம். அப்போ சோஷியல் மீடியாக்கள் மூலம் இன்றைய காலகட்டத்தில் வளர்த்திருக்க வேண்டியது. வேலையாட்கள் சரியாக அமைத்து கொண்ட தொழிலில் இந்த கும்பராசி ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் வேலை எப்படி சார் இருக்கும்? எங்கே உங்கள் 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுது, வேலை நல்லா இருக்குன்னு எப்படி கேட்குறது? புகழ் பெற்ற பாப்புலரான இடத்துல சென்று வேலை செய்யக்கூடிய அம்சம் உண்டு. ஆனால் அந்த வேலை எடுத்த சம்பளம் சூப்பராக இருக்கும், புகழ் இருக்கும், எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அதை மாற்று வழி இல்லை. இதில் ஒன்றே இந்த ராசிக்கு சொல்வேன், கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா குருவும் சந்திரனும் 6க்கு 8 வருது. இது பேர் சகட யோகம். சகட யோகம் திடீர்னு மாறிடும்போம். அப்போ வேலை செய்யும் இடத்துல கண்ணும் கருத்தமாக செய்ய வேண்டியது. சார் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த ராசிக்காரங்க ஏங்குனது பல பேருங்க. இந்த ராசியிலே ராகு பகவான், அதற்கு திரிகோணத்தில் குரு பகவான் இருந்து குழந்தை சம்மந்தப்பட்டது. சார் ஐவிஎஃப் ஐயுஏ குழந்தை பாக்கியம் இருக்குமா, தத்து கிடைக்குமா? பொதுவாக கும்பராசி இந்த மாதிரி தவிச்சிட்டு இருந்தீங்க. பொதுவாக இந்த ராசிக்கு குழந்தை பாக்கியத்துக்காக கேட்கும்போது சஷ்டி விரதம் இருந்து சஷ்டி வழிபாடு இல்லை மடிப்பிச்சை கேட்டு இது மாதிரிலாம் பண்ணும்போது குழந்தை பாக்கியங்கள் வருகின்றன. இப்பொழுது நீங்கள் ராகுக்கு எதுக்கு உண்டான சர்வசாந்தி பண்ணியும் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு. இதை முக்கியமாக பார்க்க வேண்டியது. இப்போ திடீர்னு ஒரு கோல்டன் டைம் கிடைக்குது. என்னென்னா திடீர்னு காரு, வண்டி வாகனம் ஏதோ ஒன்று அமையுது. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்டது வாங்குறீங்களோ இல்லை போய் பார்த்துட்ருக்கோம் அந்த கும்பராசி. சார் இது என்ன ரேட்டு, இது என்ன ரேட்டுன்னு. அப்போ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். குறிப்பாக நான் முதல்ல பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. பூர்வீகத்திலிருந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். இல்லை சார் எங்களுக்கு பூர்வீக சொத்தே இல்லைன்னா பூர்வீக ஊரில் சொத்து அமைகின்ற வாய்ப்பு இருப்பதால் அங்கே முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அங்கே உங்களுக்கு சொத்து சுகம் அமைந்து அடுத்த வளர்ச்சியை நோக்கி போக வாய்ப்பு உண்டு.